அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தது சரிங்களா, குறைந்தது 4லிருந்து 5 மணி நேரம் படித்தால் கூட நம்மளால் எளிமையாக வெற்றி பெற முடியும் நண்பர்களே. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? 2K அகாடமி நம்மளுடைய அகாடமி நேமு. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் நான் ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ பார்த்தோம்னா ஒரு 7 மாதங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குரூப் 4க்கு 9 மாதங்கள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த இதை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு நண்பர்களே குறைஞ்சது 4 to 5 மணி நேரம் படித்தா கூட போதும். எப்படி சார் சொல்கிறீங்க? அது முக்கியமாக இப்போ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அதுக்காண்டி 4 to 5 மணி நேரம் தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களால முடிஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சுட்டு போகிறாங்க. அது வேறு விஷயம். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, பார்ட் டைம் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களாலாம் ஃபுல் டைமாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்க முடியுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. சில 10 மணி நேரம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் படிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஸோ அவங்களாலாம் படிக்க முடியாது. அப்போ அவங்களாம் எப்படி ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் படித்தால் கூட வெற்றி பெற முடியும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நண்பர்களே, ஒரு வாரம் வீக்லி எத்தனை நாள் இருக்குது? 7 days இருக்குது. ஸ்டடி மேக்ஸிமம் 5 days தான் நான் போட்டிருப்பேன். 5 days படித்தாலே போதும் தான் போட்டிருப்பேன். 4 to 5 hours 2 days ரெஸ்ட்டுன்னு போட்டிருப்பேன். அதான் நண்பர்களே, வாரத்தில் ஒரு 7 நாள் இருக்குன்னா நீங்கள் 5 நாட்கள் படித்தா கூட போதும். இப்போ திங்கள் செவ்வாய் புதன் படிக்கிறீங்களா? வியாழக்கிழமை படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. வெள்ளி சனி 2 நாள் படிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. என்ன சார் படிக்கவே டைம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்னென்னா 7 நாள் இருக்கிறதுல 5 நாள் படித்தா போதும், 2 நாள் ரெஸ்ட்டுன்றீங்க அப்படிங்களா? அப்படி கிடையாது நண்பர்களே. வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்து கிளியர் பண்ண எல்லா பேட்டுமே கேளுங்க, எல்லா ஹாஸ்பிட்டலுமே கேட்டு பாருங்கள். வாரத்தில் 7 நாள்னா 7 நாளுமே படித்தாங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக இருக்காது. 100க்கு 98% பேர் படிச்சிக்க மாட்டாங்க. 2% பேர் தான் 7 நாள்னா 7 நாளுமே படித்தவங்களா இருப்பாங்க. சரிங்களா, அதனால் ஒரு 5 நாளுக்காச்சும் படிக்கணும். 5 நாள் படித்தால் போதும். சில 5 நாள் கூட படிக்க மாட்டோம். நம்ம படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் 5 நாள் கூட படிக்க மாட்டோம். வாரத்தில் ஒரு 5 நாள் படிங்க. 4லேருந்து 5 மணி நேரம் டெய்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். 5 நாள்னா 25 மணி நேரம். ஒரு வாரத்தில் நீங்கள் படிக்கீங்களா யோசிச்சு பாருங்கள். படிக்க மாட்டோம் நம்ம. ஸோ அதையாச்சும் படிங்க. சரிங்களா, அதை படித்தா கூட போதும். அழகாக ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். காலைல எந்திரிக்கிறீங்களா ஒரு 6 to 8, இல்லை காலைல வேலைக்கு போகிறவங்களா ஒரு 4 to 6 படிச்சுட்டு போயிருங்க. மறுபடி ஈவினிங் நைட்டு 9 to 10 கூட 8 to 10 2 மணி நேரம். அதுவே 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. 2 மணி நேரம் படித்தாலே 4 மணி நேரம். அப்படியே நைட்டு 10 to 12 கூட 2 மணி நேரம். அவ்வளோதான், முடிஞ்சு. இடையில ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ 4 to 5 மணி நேரம் படிங்க. 2 நாள் ரெஸ்ட்டு கூட எடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. பாஸ் ஆகலாமா? கிளியராக பாஸ் ஆகலாம். அடுத்து ஸ்கூல் புக்கு. அதாவது நண்பர்களே, புதுசாக படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியான்றதை விட கரெக்டாக படித்தா பாஸ் ஆகன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடியது நியூ ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, இல்லை ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, தப்பு பண்ணாமல் கரெக்டாக படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் சார் ஸ்கூல் புக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு அதாவது தமிழில் 100க்கு வெளியேருந்து கேட்குறாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ 100 கேள்வி கேட்குறாங்க, ஒரு 65லேருந்து 70 கேள்வியாவது ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. சரிங்களா, நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கலாம், எத்தனையோ புக்ஸ் கிடைக்குது. எல்லா புக்ஸும் நீங்கள் படித்தாலும் கூட 35-40 மார்க் நீங்கள் தயாராகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்தால் தான் சரி. வரலாட்டு என்ன பண்ணுறது? எல்லாமே அவுட் சோர்ஸ் படிக்கிற அவுட் சோர்ஸ் கரெக்டாக நிறையா புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தமிழ் 65 to 70 கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் ஜிஎஸ்மே அப்படி தான். ஜிஎஸ்ஸை 75 கொஸ்டின்னா 50-60 கேள்விகள் புத்தகத்தில் தான் கேட்பாங்க. ஒரு 15 கேள்வி அவுட் ஆஃப் போவாங்க. அதிகபட்சம் போனால் 20 கேள்விகள் தான் அவுட் ஆஃப் டாபிக் போவாங்க. அதுவுமே பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். சரிங்களா, ஒரு 50 கேள்வியாச்சும் கம்பல்சரி ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஸ்கூல் புக்கு கொடுங்க. அதுவுமே சிலபஸ் வைஸ் கொடுக்கணும். சரிங்களா, சிலபஸ் வைஸ் தமிழ் என்ன படிக்கணும், சிலபஸ் வைஸ் ஜிஎஸ் என்ன படிக்கணும், சிலபஸ் வைஸ் மேக்ஸ் என்ன படிக்கணும், அதை மட்டும் படிங்க போதும். எல்லாத்தையும் உட்காந்து அட்டோட்ட 6th to 10th சோசியல் புக்கு பூரா படிக்கணும், 6th to 10th சயின்ஸ் பூரா படிக்கணும் நான் சொல்ல வரல. ஸ்கூல் புக்ஸை என்ன மஸ்ட்டோ அதை பாருங்கள். சரிங்களா, மேக்ஸுக்கும் அப்படி தான். 2 விஷயம் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது 4 to 5 மணி நேரம் படிக்கணும். செகண்ட் என்னென்னா சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு ரிவிஷனு பேட்ச்சு அதை நான் போட்டிருப்பேன். டெஸ்ட் அடிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போடுங்க, ரிவிஷன் போடுங்க. டெஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு அந்த டெஸ்ட்டு கொஸ்டினில் நீங்கள் இப்போ 20
கொஸ்டின் தப்பு விட்டாலும் சரி, 50 கொஸ்டின் தப்பு விட்டாலும் சரி, 30 கொஸ்டின் தப்பு விட்டாலும் சரி, 5 கொஸ்டின் தப்பு விட்டாலும் சரி, அந்த 5 கொஸ்டின் ஏன் தப்பு விட்டோம், எதுக்காக தப்பு விட்டோம், என்ன காரணம், நம்ம படித்து தப்பு விட்டுருக்கோமா, படிக்காமல் தப்பு விட்டுருமா, இது நம்ம படிக்காமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனாலிசிஸ் பண்ண தான் உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டெஸ்ட்டும் முக்கியம், டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் முக்கியம். வாரத்தில் 5 நாள் படிங்க, மிச்சம் 2 நாள் இருக்குல்ல, அதில் ஒரு நாள் டெஸ்ட்டு போடுங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். டெஸ்ட்டு ரிவிஷன் கூட ஒரு நாள் ஒதுக்கிட்டு மிச்சம் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, படிக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லது. நீங்கள் படித்தாலும் ஓகே தான். அதே டயத்தில் எனி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஏதோ வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரீஸ் கிடைக்கும், மார்க் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்ச தப்பை திருத்த முடியும் அப்போ தான். சரிங்களா? அடுத்த 4வது என்ன சார் பண்ணணும்? 4வது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி சொல்கிறோம், தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ், பிஒய்க்யூ படிங்க. சரிங்களா? தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ். தமிழ்லாம் பிஒய்க்யூ ரொம்ப முக்கியங்க. முந்தையாண்டு வினாக்கள் தமிழில் வந்து 2012 2000 அப் டு எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஒன்றோட விடக்கூடாது. சரிங்களா? 2012 படித்தா போதும். 2026 வரைக்கும் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தப்பு விடக்கூடாது. மேக்ஸ் வந்து ஒரு 2020 பார்த்துக்காங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? 2020 ஒரு 2026 வரைக்கும், இப்போ இருக்க ரீசெண்டாக இதுவே 6-7 வருஷம் ஆகிப்போச்சு பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. பிஒய்க்யூ, ஜிஎஸ் வந்து பின்னாடி இருந்து போங்க, எவ்வளோ வருஷம் படிங்க, 2025, 2024, 2023 அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு 2019 வரையும் படிங்க. 19 படித்தா ஆனால் கம்பல்சரி கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 22 வரையும் கூட படித்தா போதும் தான். பட் 19 வரையும் கம்பல்சரி படித்தா கொஞ்சம் நல்லது, அவ்வளோதான். சரிங்களா? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க. சரிங்களா? அடுத்து 5வது விஷயம் தான் அவுட் சோர்ஸ். நான் சிஏயும் வச்சுருப்பேன். சரிங்களா? ஏன் சார் முதல் ஸ்கூல் புக் படிக்கணும், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும், அடுத்து டெஸ்ட் ரிவிஷன் நிறையா பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4வது விஷயம் தான் என்னென்னா அவுட் சோர்ஸு, சிஏலாம். ஏன்னா அவுட் சோர்ஸ் படிக்கலாம் நண்பர்களே, எத்தனை அவுட் சோர்ஸ் படித்தாலும் அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்விகள் வருமா, அதான் மேட்ரு. நம்ம நிறையா படித்தாலும் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரும், அதுக்காக நம்ம வந்து எஃபர்ட் போடுவோம். அதனால தான் நம்ம வந்து கேள்விகள் வரக்கூடிய டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு, சிஏ இதில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பி கான்ஃபிடன்ட் அண்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதான் நண்பர்களே, நீங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே. சரிங்களா? நம்மளால் முடியும், நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சு படித்தாதான் நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதே டயத்தில் கன்சிஸ்டன்சின்னு போட்டிருப்பேன். தொடர்ச்சியாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க தான் வந்து நம்ம கண்டினியூஸாக படிக்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்க. அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோல தான். சரிங்களா? தண்ணி கூட கல்லை கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தண்ணி கூட கல்லை கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து சொட்டாக வந்து விழுந்தாலும் ஒரு தண்ணி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் பட்டுச்சுன்னா அந்த கல் கூட கரையும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுபோல தான் நான் சொல்ல வருது. ஸோ நீங்கள் மெதுவாக படித்தாலும் கொஞ்சமாக படித்தாலும் கம்பல்சரியாக கன்சிஸ்டன்சியாக கான்ஃபிடென்ட்டோடு படித்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தது கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.